கும்பகோணத்தில் உள்ள கார்த்தி வித்யாலயா பள்ளியில் இன்று வட்டமேசை விவாதமானது நடக்க உள்ளது. இந்த ஒரு விவாதத்தில் 2026 தேர்தலில் பலமுனை போட்டியால் பலன் யாருக்கு அதிகமாக உள்ளது என்ற ஒரு தலைப்பை பயன்படுத்திதான் இந்த ஒரு விவாதமானது நடக்க உள்ளது. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இருந்து பலர் இதில் கலந்து கொண்டாலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சகோதரி காளியம்மாள் அவர்கள் இதில் பங்கேற்கிறார் என்ற ஒரு செய்தி தற்பொழுது வெளியாகி உள்ளது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் விலக போகிறாரா என்ற ஒரு பல கேள்விகள் எழுந்து வரும் இந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு விவாத மேடையில் காளியம்மாள் அவர்கள் பங்கேற்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் இவர் பேசியிருந்தார். நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதால் தான் எங்களுடைய கேள்விகளையும் பதில்களையும் பேச முடிகிறது. வேறு ஒரு கட்சியில் இருந்தால் எங்களது கடலோர வளங்களை பாதுகாக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். தற்பொழுது இந்த ஒரு விவாத மேடையில் நாம் தமிழர் கட்சியின் பங்கு மிக அதிகமாக இருக்கும் என்றே சொல்றார். ஏற்கனவே 2024 நடந்து முடிந்த இந்த ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 8% அதிகமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிக அதிகப்படியான வாக்குகளை பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது என்பதே பலதரப்பட்ட மக்களின் பதிலாகவும் இருந்து வருகிறது.